அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்று காணொளியில் காண விரும்புவது, எதற்கெடுத்தாலும் எப்போதும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் மக்களுக்கு மனதைரியம் மற்றும் எதிரிகளை எதிர்க்கும் புது உத்வேகத்தை கொடுக்கும் மூலவர் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த ஆலயமானது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராங்கிமுராங்கப்பள்ளியில் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கே மூலவராக கருப்பண்ணசாமி, அங்காள பரமேஸ்வரி அம்மன் இருவரும் இணைந்து சன்னதியில் அருள்பாலித்து வருகின்றனர். இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும். இங்கே மூலவராக உள்ள கருப்பண்ணசாமி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு மிகுந்த மன தைரியத்தை கொடுக்கும் சர்வ வல்லமை கொண்ட இறைவனாக இங்கே வீற்றிருக்கிறார். கடும் கோபம் கொண்டவன் அந்த கருப்பண்ணசாமி. எந்த எதிரிகளும் அவர் முன்னால் நிலைத்து நிற்பதில்லை. மேலும் அவருடைய பார்வையில் எதிரிகள் சாம்பலாய் நொறுங்கி போவார்கள். ஒரு தீயை போன்று தகதகவென்று எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் உள்ளத்தை கொண்டவர் இந்த கருப்பண்ணசாமி. நெருப்பிலிருந்து பேரிட்டு எழும் கரும்புகை போல் தன்னை தன் பக்தர்களுக்கு தொந்தரவு அளிக்கும் எதிரிகளை வேட்டையாடும் காவல் தெய்வமாகவும் விளங்குகிறார் இந்த கருப்பண்ணசாமி. இங்குள்ள ஆலயத்தில் உறங்காப்புளி என்னப்படும் ஒரு புளிய மரம் இரவு நேரத்தில் அதன் இலைகள் முற்றிலும் மூடுவதில்லை. திறந்த நிலையில் அதன் இலைகள் திறந்து கொண்டிருக்கும். இதை பார்க்கும்போது இங்குள்ள இறைவன் இரவு நேரத்திலும் உறங்காது தன் பக்தர்களை பாதுகாத்து உறுதி செய்யும் நோக்கில் விழித்து கொண்டிருக்கிறார் என்று மக்கள் கூறுகின்றனர். இந்த கோவிலின் சிறப்புகள், நேர்த்திக்கடன்கள் பற்றி பார்க்கலாம். இங்கு அகோர வீரபத்திரர் என்ற இறைவன் இங்கு உள்ளார். இவரின் சன்னதி முன்னால் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் விறகு கட்டைகள் நிறைய உள்ளது. இவரின் கோபத்தில் கனல் என்றும் கூறப்படுகிறது. இந்த எரியும் கட்டை சாம்பல் கட்டையும் சாம்பலை எடுத்து உங்கள் உடலில் நெற்றியிலும் மற்றும் மார்பு பகுதியிலும் காலில் பாதத்திலும் பூசிக்கொண்டு உங்கள் மனதில் உள்ள எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இந்த இறைவனிடம் தெரிவிக்க வேண்டும். மேலும் சாம்பலை சிறிது எடுத்து வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டும். ஆலயத்தில் வணங்கிவிட்டு உடனே நீங்கள் திரும்பக்கூடாது. 10 அடி பின்னால் சென்று மெதுவாக திரும்ப வேண்டும். உடனடியாக திரும்பக்கூடாது. ஆலயத்தில் கெட்ட வார்த்தைகள், தவறான செயல்களில் இந்த இடத்தில் ஈடுபடக்கூடாது. யாரிடமும் பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. அதிகமான சத்தத்தை இங்கே வெளிப்படுத்தக்கூடாது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த அகோர பத்திரரை வணங்க அனுமதி இல்லை. எனவே அவர்கள் வெளியில் இருந்து இந்த இறைவனை மனதார வணங்கிவிட்டு எதிரிகளின் பிரச்சனைகளை இங்கு தெரிவிக்க வேண்டும். நீங்கள் அனைத்து பிரச்சனைகளும் எதிரிகளால் ஏற்படுகின்ற அனைத்தையும் கூறிய பின்னர் உங்களுக்கு மன தைரியத்தை முழுவதும் கொடுக்கும் இறைவனாகவும் இவர் இருக்கிறார். எப்பேற்பட்ட பேர் நம்மை வந்து தாக்கும் போதும் நம்முடன் இவர் மூலவர் இருந்து நம்மை பார்த்து கொள்வார். எந்த ஒரு இடத்திலும் நம்மை சறுக்காமல் பார்த்து கொள்வார். அவர்களை ஒருபோதும் இவர் கைவிடுவதில்லை. இங்கே இருக்கும் அகோர வீரபத்திரரை வணங்கிவிட்டு இங்கே இருக்கும் மூலவருக்கு ஒரு சிறப்பு அபிஷேகம், பூஜை மற்றும் பொங்கலிட்டு மக்கள் வழிபடுகின்றனர். எனவே எதிரிகளால் பாதிக்கப்பட்டு பெரும் தொல்லை, துன்பத்திற்கு ஆளாகி வேதனையில் இருக்கும் நம் மக்களுக்கு மனதைரியம் முழுவதும் கொடுக்கக்கூடிய ஒரு மூலவராக இங்கு இருக்கும் இறைவன் திகழ்கிறார். எனவே மக்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு சென்று நாங்கள் கூறியுள்ள முறைகளை பின்பற்றி உங்களது மனதின் தைரியத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும் என தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தெரிவிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.